हाय फ्रेंड्स நான் லக்ஷ்மி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மசாலா பானிபூரி. இந்த மசாலா பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு பட்டாணி மசாலா செய்கிறதுக்கான பட்டாணியை நல்லா கழுவிட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு குக்கருக்கு மாற்றிட்டு நல்லா அந்த பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அது மசியணும். அந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கான மசாலா பேஸ்ட் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு, கொத்தமல்லி, புதினா இலைகள் இந்த மாதிரி ஒரு கட்டு மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரில் 6 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்குறேன். நல்லாவே வெந்துருச்சு பட்டாணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கன்னா பருப்பு கடையிற மத்தை வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சாதான் நமக்கு அந்த பூரியில் ஊற்றும் போது அந்த கிரேவி டைப் நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையானதை பார்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும், சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது வெந்து வரணும். இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சிடலாம். அந்த பச்சை வாசனையும் நமக்கு போகணும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஒரு 6 மசாலா அந்த பூரியை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த பட்டாணி மசாலாவை இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவல் கொஞ்சம் போல், வெங்காயம், தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓமப்பொரி இருந்தால் ஓமப்பொரி சேர்த்துக்கலாம். இல்லை இந்த பாம்பே மிக்சர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த புளிப்பு சுவையும் கிடைக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.